நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற காணொலியின் தொடர்ச்சியாக இன்று இந்த 5 வெளிகளை வைத்து எப்படி பேரலல் யூனிவர்ஸில் 5 வெளிகள் மூலம் நமக்கு சதாசிவன் இந்த உலகத்தை இந்த மல்டிவர்ஸ் இயக்கிறார்ன்றதை பார்க்கலாம். ஸோ 5 ஒலிகள், அதாவது நுண்ணோசை, நெடுரோசை, மிரட்டோசை, தன் ஒலி கேட்கும் ஓசை, பிறர் செவி கேட்கும் ஓசை. இந்த ஓசைகள் பரநாதத்தில் நேகையில் 5 கலைகள் வருது. இந்த 5 கலைகள் தான் ஆண்டான், அழிப்பான், காப்பான், முக்தி அளிப்பவன், மாயிலிடுவன் அப்படின்ட்டு 5 கடவுள்களாக இருக்கிறது, நம்மளை இயக்குகிறது, இந்த மல்டிவர்ஸில் இருக்கிற பீயிங் இயக்குகிறது அப்படின்றது. அப்போ இந்த நிலையில் இவங்களை ஸ்தூல வடிவம் கொண்டு வர செய்யலாம் சதாசிவன் பார்த்துக்கிறாரு. சதாசிவன் 5 பேஸில் இருந்தால் இதெல்லாம் வெளிப்படுது. அப்போது இது எப்படி இருக்குன்றதை இப்போ இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு உங்களுக்கு மாதிரி இருக்கும். அதில் சென்டரில் சிவம், அது ஒளி ஒளியில் இருக்கிற சிவம். இங்கே லிங்கம் இருக்குது. லிங்கத்துக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே இருக்கிற நிலை தான் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை தான் அந்த அகவெளி. அகவெளின்னு சொல்லியிருப்பேன். அகவெளின்னா ஒளி வடிவமாக ஜோதி வடிவமாக இருக்கிற இறைவன் சூட்சும நிலையில் ரொம்ப அதிசூக்கும நிலையில் இருக்கிறது. அப்போ அதுக்கு அடுத்து அகவெளி வருது. அந்த அகவெளிக்கிறப்ப அகப்புறவெளி இருக்குது, அதுக்கப்புறம் புறவெளி இருக்குது, அப்புறம் புறப்புறவெளி அப்படின்ட்டு 5 வெளிகள். 5 வெளிகள்னால் 5 ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸை நினைக்க மாதிரி ஒரே ஒரு பெரிய இதில் 5 ஸ்டேஜஸில் எல்லைகளை வைத்து அந்த எல்லைக்குள் வச்சுருக்காரு, டைமென்ஷன் வச்சுருக்காரு. அந்த டைமென்ஷனில் இயங்குற மாதிரி ஒவ்வொரு உயிரினுடைய அறிவை வைத்து, அப்போது இந்த டைமென்ஷனில் தேவையில்லை மற்றொரு டைமென்ஷன் போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதை கேட்ப அருள்களை வித்தியாசப்படுத்தி அப்போது அந்தந்த டைமென்ஷனில் இருக்க அந்தந்த லோகங்களை அந்த யூனிவர்ஸில் வாழ்வதற்கு அழகாக வித்திட்டு வழிவகுத்திருக்கிறார் சதாசிவம். அப்போது இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆர்டராக இந்த மல்டிவர்ஸை இறைவன் படைத்திருக்கிறார். அப்போது இதில் அமைப்பி, அந்த அமைப்பின்றதான் கிரியேஷன் சொல்கிறோம். ஸோ இதன் மூலம் அண்ட ஆதித்தன் அமைப்பி கொண்டு படைப்பவனாக அயன் என்று சொல்கிறார்கள். இதுதான் சிவனுடைய சத்யோஜாத ஃபேஸ்லேருந்து கிரியேஷனை உருவாக்குறார். உலக படைப்பை அண்டாயத்தன் என்ற அக்னி ஒளியின் துணை கொண்டு உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம். அப்புறம் நிலப்பின்ற மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போது இந்த உலகம் படைச்சாச்சு, அதில் உயிர்களை படைச்சாச்சு, அதில் நிலைத்திருக்க வேண்டும். அது இருக்கிற பீரியட் காலத்துக்கேற்ப அது மெயின்டெனன்ஸ். அப்போ இது பிண்ட ஆதித்தன் மூலம் அறியாத நமக்கு இவர் எடுத்துக்கலாம், நம்முடைய விஷ்ணு. அப்போது இது வாமதேவ ஃபேஸ்லேருந்து இதை சதாசிவம் இயக்குகிறார். அப்போது நீக்கினது ரிஜுவனேஷன், அதாவது டிஸ்ட்ரக்ஷன். அப்போது இது சிவ ஆதித்தனை கொண்டு அரண் என்ற நிலையில் அகோர ஃபேஸ்லேருந்து அதன் மூலம் வெளிப்பட்டு சதாசிவம் அகோர ஃபேஸ்லேருந்து வெளிப்பட்டு இந்த யூனிவர்ஸை இயக்குகிறார். அப்போது இந்த யூனிவர்ஸில் இருக்க தன்மைகள், அதாவது எல்லா யூனிவர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது தன்மையில் இருக்குது. அந்த தன்மைகளை இயக்கிறார்னு தான் சொல்ல முடியும். இப்போ நுகர்வின்றது இலூஷன், நம்மளை பாச மாயக்குட்பட்டு மனதின் ஆட்கொண்டது. இது மன ஆதித்தன் மூலம் ஈஸ்வரன் என்ற நிலையிலிருந்து தத்புருஷ ஃபேஸ்லேருந்து சதாசிவம் இயக்கிறார். அப்புறம் அழுத்தின்ற நம்மளை இங்கேருந்து முக்தி அடித்து வெளியெடுத்தல். அது நானாதித்தன் மூலம் கொண்டு சதாசிவம் ஈசான ஃபேஸ் மூலமாக இதை செயல்களை நமக்கு செய்கிற. அப்போ 5 நிலையில் ஸ்பேஸ் அதே மாதிரி ஓணத்தில் 5 பஞ்சக்கிரத்தான்னு சொல்லுவாங்க. 5 ஆக்ஷன்ஸ் ஆஃப் பரமசிவா இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போது இதில் 5 வெளிகள். அப்போ 5 வெளிகள் ரொம்ப ரொம்ப நுட்பான இருக்கிற அகவெளி. அதுக்கு அடுத்த கொஞ்சம் அதிக நுட்ப லெவல் அகவெளி. அதுக்கு அடுத்த லெவலில் கொஞ்சம் வெளிப்பாடு உயர்ந்து வர்றது அகப்புறவெளி. அதுக்கப்புறம் தான் புறவெளியில் இருக்குது. புறப்புறவெளியில் தான் நமக்கு ஒரு பொருளாக கண்ணுக்கு படும் பொருளாக வெளிப்படுது. அப்போ இதெல்லாம் உருவாகிறது 1 டைமென்ஷன்லேருந்து 6th டைமென்ஷன் வந்த பிறகு தான் நமக்கு ஒரு பொருள் ஜட பொருளை தெரியுது, ஸ்தூல பொருளை தெரியுது. அப்போ இந்த 1 to 6th 5th டைமென்ஷன் 6th டைமென்ஷன் வர வரையுமே ஆட்டம் லெவலில் வர வரையுமே உங்களுக்கு இது சூட்சமாக நடக்குது. அதை நமக்கு இன்னும் சயின்ஸில் கண்டுபிடிக்க முடியல. இனி வருங்கால இது சயின்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். பட் இது சைவ சத்தத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சூட்சம நிலையில் இருந்த இயற்கை ஏவன் எப்படி மல்டி டைமென்ஷன் மூலம் பல டைமென்ஷன் இயக்கிறான்றது வருங்காலம் பார்ப்போம். நித்யானந்தம்.